This video sponsored by BuyMode Shopping app. ஒரு காட்டுல ஒரு நரியும் ஒரு கழுதையும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்களாம். ரெண்டும் ஒன்னா சேர்ந்தே உணவு தேடி காட்டுக்குள்ள போகும். ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாத்தணும்னு அதுங்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குங்களாம். ஒரு நாள் காட்டோட உள்பகுதிக்கு உணவு தேடி போச்சு அந்த நரி. அப்ப அங்க திடீர்னு ஒரு சிங்கம் வந்துடுச்சான். சிங்கத்தை பார்த்து பயந்த நரி சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கம் அதை பிடிச்சிடுச்சு. ரொம்ப பயந்து போன நரி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட நினைச்சு உடனே அது சொல்லிச்சு, சிங்கராஜாவே சிங்கராஜாவே எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு நரி சொல்லிச்சு. என்ன நீங்க சாப்பிடாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொழுத்த கழுதைய சாப்பிடறதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிச்சு. நிறைய சாப்பிட்டா இன்னைக்கு மட்டும்தான் பசியாறலாம். அதே நேரத்துல கழுதைய சாப்பிட்டா ஒரு வாரம் சாப்பிடலாம்னு நினைச்ச சிங்கம் அது எப்படி நீ சொன்னா கழுதை இங்க வரும்னு கேட்டுச்சு. அதுக்கு நரி சொல்லிச்சு, அந்த கொழுத்த கழுதை என்னோட நண்பன் தான், நான் கூப்பிட்டா எங்க வேணும்னாலும் வரும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட சிங்கம் அந்த நரிய போக விட்டுடுச்சு. தன்னோட இருப்பிடத்துக்கு போன நரி தன்னோட நண்பனான கழுதைய கூட்டிக்கிட்டு திரும்ப அங்க வந்துச்சு. மறைஞ்சிருந்த சிங்கம் அந்த கழுதைய பிடிச்சு அடிச்சிச்சு. அதுக்கு அப்புறமா ஓரமா நின்னுகிட்டு இருந்த நரிய தாவி பிடிச்சிச்சு. அடடா சிங்கராஜாவே, நான் சொன்ன மாதிரி கழுதைய கொண்டு வந்து விட்டுட்டேனே, என்ன எதுக்கு மறுபடியும் பிடிக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்க ராஜா சொல்லிச்சு, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு உன் கூட இருக்கிற நண்பனையே பலி கொடுக்க துணிஞ்சிட்ட. உனக்கு இந்த தண்டனை சரிதான், உன்னை எல்லாம் நம்பவே முடியாது. மறுபடியும் உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நீ என்னையும் காட்டி கொடுத்துடுவ. அதனால இன்னைக்கே உன்னை கொல்ல முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரே அடி அடிச்சிச்சு சிங்கம். குழந்தைகளா, இந்த கதையின் நீதி என்னன்னா, நம்ம கிட்ட கெட்ட நண்பர்கள் எப்போதுமே தீமையை மட்டுமே நமக்கு பரிசாக வழங்குவாங்க. அதனால அவர்களிடம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும்.